ஹாய் அமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டேன். அந்த நான் தான் உங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது விஎஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிவாம் ஸ்டேட்டா ஸ்டோரிக்கில் வந்து போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ வந்து கண்டிப்பாக அதை வச்சுருந்துருப்போன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த சந்தோஷத்தில் நம்ம வந்து உங்களை ஹக் பண்ணியிருந்திருப்பார். அதோட விட்டோமா சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டீங்க. ஆனால் நம்ம உங்களை மாதிரி டைட்டாக பண்ணி வச்சுருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம இப்போ தான் நார்மலாகிறான். உங்களை விட்டு விலகி வந்துட்டு சாரி, நான் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அதுதான் தெரியுதே, நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் சொன்ன டைலாக் தான் இப்போ உங்களுக்கே ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி வந்து நடந்து போகிறீங்க. நம்ம பின்னாடி சிரித்த மாதிரி தான் வந்து வராரு. தென் டாக்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்ணும், இந்த டைமிங்கில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் போதும் போதும், என்ன லிஸ்ட் இவ்வளோ பெருசாகிட்டுருக்கு, நான் சிக்கன் ரைஸாக சாப்பிட்லாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம பார்க்குறாரு. சோத்து முட்டை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன், உங்கள் வேலை டாஸை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டாக்டரை பார்க்குறீங்க. அவங்க அம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, சிக்கன் ரைஸு நூடுல்ஸ்லாம் சாப்பிடு, ஆனால் ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க. ஐயோயோ, வெஜிடபிள்ஸா அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நீங்கள் அதுக்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் ஏன் நான் தெரிஞ்சுக்கக்கூடாதா, ஐயோ என்கிட்ட சொல்லுங்கள், இவன் போய் அக்காடை போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க. ஐயோ உங்கள் சண்டைலாம் வெளியே வைங்க அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் ஓகே அப்படின்னு வாயில் கை வச்சிட்டிங்க. நம்ம நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. ஐயோ அவளையாவது சமாளிச்சிடலாம், இவனை சமாளிக்கவே முடியாதே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தென் 2 பேரும் வீட்டுக்கும் வந்து கிளம்புறீங்க. நீங்கள் எப்பவும் போல் முன்னாடி உட்காடுறீங்க. நம்ம வந்து ஓட்டுறாரு. நம்ம இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆரம்பிக்கிட்ட பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படிங்க பேச சொல்கிறீங்க, இன்னும் 1 வாரம் கூட ஆகலை, நான் தான் சொல்கிறேன்ல டைம் போட்டு நானே பேசிக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நான் வேணா பேசவா அப்படின்னு கேட்குறான். என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, பதறாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டேன், ஆனால் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னையே குழப்பறான், என்ன பேசுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்ட பேசுகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா. நம்ம அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, வேணா சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறானா. நீங்கள் எப்பா சாமி நீ ஆணியே பிடுங்க வேணாம், இப்போ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதான் எனக்கே தெரியலையே, சும்மா பிபி ஏறுது, யார் மண்டையாவது பிடிச்சி அடிச்சு உடைக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறீங்க. நம்ம அப்படியே ரோட்டு பக்கமாக திரும்பிட்டாரு. பயப்படாத, ஒன்று அடிச்சு போட்டு எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியாது, நான் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அடிப்பாவி, அப்போ அந்த ரீசனுக்காக தான் நான் தப்பிச்சல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, லைட்டாக அப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஆமாம் ஆரம்பிக்கிட்ட பேசுன்னு சொன்னேன், என்ன ரீசன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம அதை அதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நீ தான் எனக்கு பர்மிஷனே கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீ டேரெக்டாக அங்கே பேசுன்றதுக்கு தான் நான் பர்மிஷன் கொடுக்கல, என்கிட்ட சொல்லு, அது ஓகேவாக இருந்தால் நான் உங்ககிட்ட ஓகே சொல்லிடுவேன்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எரும மாடு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எனக்கு அது கேட்டுருச்சு, உனக்கு கேட்கும் தான் நான் சொல்லவே செஞ்சேன் அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. அவன் ஆஸ் யூஷுவல் இந்த டைலாக் கேட்டவொடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அவன் சிரித்த மாதிரியே வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னதுமா, இல்லை எப்போ பார்த்தாலும் என் அக்காவா வா வா வான்னுட்டுருக்கே, அவள் என்ன மனுஷியா இல்லை வேறு எதுவுமா, ஏன் உங்கள் அம்மா வராதா, இவ தான் எப்போ பார்த்தாலும் அத்தை கூப்பிட்டாங்க ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்கன்னு ஓடிச்சுக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா.
அவர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரிலம்மா. அம்மா என்கிட்ட இன்னும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். அதனால் நானும் அம்மா விஷயத்தில் எதுவும் பெருசாக தலையிடுறதில்ல. ஜெர்லின்கிட்ட கேட்டால் அந்த விஷயம் இந்த விஷயம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் நானும் விட்டுறது. ஆஹா, அப்படின்ச்சுமா சொல்கிறீங்க? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் இத்தனை தடவை கூப்பிடணும், இத்தனை தடவை விசாரிக்கணும்? கேட்டால் ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்கன்றா. இன்னொரு நாள் அவங்களுக்கு தலைவலியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன்றா. உன் வீட்டில் வேறு ஆளே இல்லையா? நான் தெரியாமல் கேட்குறேன். இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ போகணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அக்கா மேலே ரொம்ப பாசம்தான் போலையே அப்படின்னு சும்மான்னு கேட்குறாரு. நீங்கள் சும்மாவா? என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவளை விட்டு நான் பிரிஞ்சிருந்தது உண்மை தான். ஆனால் அவளை நினைக்காம இருந்ததே இல்லை. அவ்வளோவா டைம் சரி இருக்காது. சின்ன வயசில் எங்களுக்குள்ளே அடிப்போம், சண்டை போடுவோம், எல்லா சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஆனால் ஒன்ஸ் நான் இந்த கன்ட்ரியை விட்டு என் அப்பா கூட போனப்ப எனக்கு அப்போ தெரிஞ்சு என் அக்கா எவ்வளோ வேல்யூபிளான பர்சன்னு. அப்போ மிஸ் பண்ணேன். அவள் கூட சண்டை போட்டது, அவள் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருந்தது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். அப்புறம் கேட்கலாம், அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்திருக்கலாமேன்னு. நான் அவளுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. அதான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கிறப்ப அவளை பார்க்கணும், அவளுக்காக எல்லாம் செய்யணும்னு வந்தேன். ஆனால் நிறைய விஷயம் நான் நினச்ச மாதிரி அமையலை. ஆனால் இதுவும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. அவளுக்காக அவளால் முடியாத விஷயத்த நான் தரப்போகிறேன்னு நினைக்கிறப்போ இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னுமான்னு சொல்கிறீங்க. தென் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டொமக்கில் வந்து ப்ளேஸ் ஆகுது. இந்த விஷயத்தை கேட்டால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னுமான்னு சொல்கிறீங்க. நம்ம அது உண்மைதான் அப்படின்னுமான்னு சொல்கிறான். சரி, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னுமான்னு கேட்குறீங்க. அவர் என்னது அப்படின்னுமான்னு பார்க்குறாரு. என்ன முழிக்கிற? நான் தான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல அவள் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னுமான்னு சொல்கிறான். என்னது ட்ரை பண்ணுறியா? அப்போ இதுவரை எதுவும் ட்ரை பண்ணலையா அப்படின்னுமான்னு கேட்குறீங்க. நம்ம வீக்கு அங்கே நடந்திருக்குல, உங்களோட உருவம் வந்திருக்கும். அவங்கள கிஸ் பண்ணுறப்ப, அதாவது கிஸ் பண்ண போகிறப்ப உங்கள் ஃபேஸ்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பிரேக் அடிக்கிறான். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் அவங்கள பார்த்து ட்ரை பண்ணேன், ஆனால் அது சரியாக வரல அப்படின்னு சும்மா சொல்கிறான். அப்படி என்ன பண்ண? அது ஒன்றை சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது சரியாக வரல அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஓ சரி, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்னு மாதிரி கார் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படி தான் விடவே கூடாது, உன்னால் முடிகிற வரை நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம இவங்கள பார்த்துட்டு சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவன் மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. அவன் உங்களை அடிக்கடி பார்க்குறான். நீங்கள் என்ன மிஸ்டர் கிம் தயாங், அடிக்கடி இந்த பக்கமே தலை திரும்புது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம நான் உனக்கு கேட்டால் கோச்சுக்குவியா அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் என்னது அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்களா? நீ கல்யாண பொண்ணாக இருக்க, ஆனால் உனக்கு வேற ஒருத்தவங்க மேலே லவ் வருது. அப்போது யார் மேலே தப்பு அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா? நீங்கள் என்னதே அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்க. நம்ம அது உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் அந்த இதில் உனக்கு நீ எதிர்பார்க்குற லவ்வும் கிடைக்கல, கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்கல. ஏன் ஒரு சின்ன ஆறுதல் கூட இதுலேருந்து வரல அப்படின்ற இடத்துல உனக்கு வேற ஒருத்தவங்க மேலே லவ் வருது. அப்போது தப்பு யார் மேலே வரும்? உன் மேலேயா இல்லை உன் லைஃப் பார்ட்னர் மேலேயா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் இதில் 2 பேருக்கும் சரி பாதி பங்கு தப்பு இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம உங்களை பார்க்குறான். முதல்ல வண்டியை நிப்பாட்டு, இப்படி திரும்பி திரும்பி பார்த்தோன்னா வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிட போகுது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஒரு ஓரமாக வண்டியை வந்து நிப்பாச்சாரு. நீங்கள் அப்படியே ஒரு இளநீ வாங்குறது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அப்போது இளநீ கடையை பார்த்துட்டு தான் வண்டியை நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சும்மா கேட்குறான்.
நீ ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிற, போ போய் வாங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இதெல்லாம் வேணாம், ஹைஜீனாக இருக்காது, உனக்கு நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன். எப்பா சாமி, உன் ஹைஜீன் பிளேடில் நிப்பாச்சியா, என்னால் முடியல, உனக்கு வேணா விடு, நான் போய் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் இறங்கவும் சரிங்களா. அது லிட்டில் பிட் இன்னும் ரோடு தான் இருக்குது மீதி. அந்த சைடில் பைக்கில் வர்றாங்க. லைக் நீங்கள் கதை ஓப்பன் பண்ணிச்சிங்க, அந்த வாக்வேக்கும் காருக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இடையில இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வழி எவனோ ஒருத்தன் பைக்கில் வந்துச்சுருக்கான். நீங்கள் இறங்குறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டீங்க. தென் அப்படியே மறுபடியும் காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. கதவை சாத்திட்டு அவங்க நிப்பாட்டாமல் போகிறாங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம இறங்கி கண்ட மாதிரி திரிச்சான் அவங்கள. என்ன தைரியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கான். அவன் இந்த மாதிரி பேச வந்ததே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் தலை லோக்கலாக இறங்கிடுச்சு. நீங்கள் வேணாம் கிம்தேங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்ககிட்ட உட்காராரு. லைக் டிரைவர் சீட்லேயே உட்கார்றாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒன்றும் இல்லைல்ல, அரி ஓகே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு யா ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கை ஸ்டொமக்கு தான் போகுது. நம்மவையும் உங்கள் ஸ்டொமக் மேலே கை வச்சுட்டு என்னாச்சு எதுவும் பண்ணுதா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் லைட்டாக பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்து இறங்க வேணாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தப்பு அவன் மேலே தெரியுது, நீயும் கவனமாக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இறங்கி போய் 2 இளநீ வாங்கி உங்ககிட்ட ஒரு இளநீ கொடுக்குறாரு. நீங்கள் இல்லை வீட்டுக்கு குடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இளநீ குடிச்சிட்ருக்கீங்க. இவரும் இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு சாப்பிட்டா சரியாரு வேலை, ஹோட்டலில் நிப்பாட்டவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே அதுதான் நான் பார்த்தேன், நீ எது சோற வேணான்னு சொல்கிறதாவது. ஏன் உனக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்குமோ? எதுக்கு அப்படி? உங்கள் அப்பா அவ்வளோ நல்லா சமைப்பாரா அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, என் அப்பா சமைக்கவே மாட்டார், நான் தான் செய்வேன், எனக்கு வேணுன்றதை எப்போயாவது செஞ்சு சாப்பிடுவேன், இல்லைனா கடையில் தான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். நீங்கள் என்ன நினச்ச, எங்கள் அப்பா கூட நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன்னா? கிடையாது. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நிறையா பொண்ணுங்க கூட அஃபேர் வச்சுருந்தார். அவருக்கு அதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே என்னை பார்க்க, நானாக படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அங்கே சாப்பாடு தருவாங்கன்றதுக்காகவே நான் டெய்லி ஸ்கூல் போவேன். ஆனால் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது, ஆனால் சாப்பிடுவேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து அது கூட கிடைக்காது. எங்கள் அப்பா எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருவார், ஆனால் சமைக்க மாட்டார். நானே தான் செஞ்சுக்கணும். எனக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் செஞ்சுக்குவேன். ஒரு சில நேரம் டயர்டாக இருக்குது, இல்லை கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரினா அதுவும் கிடையாது. எனக்கு சாப்பிட்றது அப்போ இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கேயாவது நல்லா சமைச்சா நல்லா சேர்த்து சாப்பிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஏன் அப்போ இங்கே வரல? எனக்கு இங்கே வரணும்னு தோணலை. ஏன்னா அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செல்லில் வளர்த்துருப்பாங்க. நானும் அவங்க கூட இன்னும் இதுக்கு சுமை ஏற்றணுன்னு நான் வரல அம்மாட்ட. நான் அப்பா கூட இருந்தேன், படித்தேன், பார்ட் டைமாக வேலைக்கு போனேன், கிடைக்கிறத சாப்பிடுவேன், வேணுன்னா செஞ்சு சாப்பிடுவேன் என்னைக்காவது. அதனாலேயே உணவு மேலே ஒரு தனி மரியாதை, பிடித்தம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சாரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கொடுக்குறீங்க. ஆமாம், உனக்கு இவ்வளோ பேர்டு வேர்ட்ஸ் பேச தெரியும்னு எனக்கு தான் தெரியும், ஏன் இதை நீ வெளியவே காட்டல அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் இப்போ பேர்டு வேர்ட் பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். நடிக்காத, கீழே இறங்கி அவ்வளோ கத்துனேன், அதுவும் ரோட்டில் அப்படின்னு சொல்கிறீங்க. கத்துனண்ணா அப்படின்னு கேட்குறான். மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. போச்சு போச்சு, என் மானமே போச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படி தான் இருக்கணும், ஆண் மகன்னா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பொடி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி இளநீ சாப்பிடு, கூலாயிரும்
அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவரும் இளநீ வந்து சாப்பிட்றாரு. என்ன நான் சாப்பிடணுன்னே சாப்பிட்றேன், நீ தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டியே அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இப்போ தேவைப்படுது அப்படின்னு சும்மா வந்து சாப்பிட்டுட்ருக்கான். கிம் தேங், நீ கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா அந்த நிலைமையில் இருந்தால் தான் அதோட தாக்கம் என்னன்னு புரியும். நம்ம ஈஸியாக பாயிண்ட் பேசிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்ன, வேதனை என்னன்னு. எனக்கு இந்த மாதிரி நடந்தால் நான் கண்டிப்பாக யார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை என்கிட்ட ஏதோ ஒன்று ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நான் எதிர்பார்க்குற அன்பு எனக்கு வேற ஒருத்தவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிதுன்னா நான் அதே தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஆஃப்டர் ஆல் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். எல்லோரும் ஏதோ ஒரு வித அன்புக்காக இயங்குறவங்க தானே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் சிரித்ததெல்லாம் போதும், வேகமாக சாப்பிட்டு வண்டியெடு, வீட்டுக்கு போகணும், அக்கா வேற ரொம்ப பதட்டமாக வெயிட் பண்ணுவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே அந்த இளநியை வந்து போட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம வீக்கு ஏன்னு தெரில உங்கள் பதிலில் அவனுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. கிம் தேங், நான் உன்கிட்ட என் அப்பா பற்றி சொன்னதை ஜெர்லின்கிட்ட சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவர் ஏன் அப்படின்னு சும்மா கேட்குறாரு. அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா. இந்த டைமிங்கில் வருத்தப்படலாம் வேணாம், அது என்னோடய பாஸ்ட். எப்போ அவன் போய் சேர்ந்தானோ அப்போவே அதுவும் போயிடுச்சு. ஸோ இதை நமக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். ஓர் சீக்ரெட் எனக்கு தெரியும், என் சீக்ரெட் உனக்கு தெரியும், ஓகே டீல் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம சரி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கானா. ஓய் எங்கே போகிற அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நீ தான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு நீ என்ன சொன்ன, ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன், ஒழுங்கு ஹோட்டலில் நிப்பாட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம இப்போ ஒரு மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறான். நீங்கள் என்ன சிரிப்பு அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இல்லை நான் கூட அதை மறந்துட்டியோன்னு நினச்சேன், அதெல்லாம் சோறு விஷயத்தில் நான் எதையுமே மறக்க மாட்டேன், நிப்பாட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம சரின்னு சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஹோட்டலில் இருந்து வாங்கி கையில் கொடுக்குறாரு. ஏன் உள்ளே போக வேணாமா, அக்கா வெயிட் பண்ணுவாள்ல, நீ காருக்குள்ளே உட்காந்து தின்னு, நான் அவனை அப்படியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவரும் வந்து காரில் இருக்கிறாரு. நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து மொக்கிச்சிக்கிங்க. நம்ம எனக்கு அப்படின்னு சும்மா கேட்குறான். நீ நக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம எதுக்கும் சிரிக்க தான் செய்கிறாரு. நீங்கள் வர நீ ஏன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க, நான் ஏதாவது சொன்னாலே நான் இப்படி உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்லுவேன். அந்த கிம் தேங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா பொழுது போகும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா. அவர் எனக்கும் தெரில, பட் இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக போகிறப்ப அந்த கிம் தேங் வெளியே வருவான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. நம்ம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை ரசித்து பார்ப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. வீட்டுக்கும் போய் நிற்கிறீங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு இறங்குறாரு. நம்ம ஜெர்லின் வாசல்லே உட்காந்துருக்காங்க. ஏன்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. ஆமாம் அவள் எங்க அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நீங்கள் இந்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளே ஃபுட்டை வச்சுட்டே சொல்லிடுச்சிக்கிங்க. ஸ்டில் நீங்கள் தின்னுட்டு தான் இருக்கீங்க. நம்ம நீங்கள் நிற்கிற கோலம் ப்ளஸ் அந்த சாப்பாடு சாப்பிட்றது, உங்கள் ஒய்ஃபில் ஃபுட்டாக வேறு இருக்கா. இதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் எங்கிட்ட இருந்தால் பெற்றீங்க, எப்போ பார்த்தாலும் லொடன்ட்டு சோறு அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு உள்ளே போகிறான். நம்ம ஜெர்லின் என்னடி அவர் எதுவும் கோவப்படுத்தினியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் இப்படி நேரம் நல்லா தான் இருந்தியா பைத்தியமாவே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. இப்போ நான் என்ன கேட்டேன், இவங்க என்ன சொல்லிச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே உள்ளே வந்து வர்றாங்க. தென் நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடவும் சரிங்க. நம்ம ஜெர்லின் உங்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன சொன்னாங்க,
ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சும்மா கேட்குறாளா? நீங்கள் ம் ம் பாசிட்டிவான ரிசல்ட் தான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெர்லின் உங்களை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மூச்சு முட்டுது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவள் அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு நிஜமாவா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் நிஜமா தான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெர்லின் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வந்து கை வைக்கிறா. நீங்கள் உனக்கு அவ்வளோ ஹாப்பியா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜெர்லின் ஆமாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து வருது. ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறா. நீங்கள் அதை வெயிட் பண்ணிட்டு சரி அழாத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம வேயும் இதெல்லாம் பார்த்துட்டே தான் மாடிப்படி வந்து ஏறி போகிறான். அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் ரிலீஃபாக இருக்குது, இன்னொரு பக்கம் கில்ட்டாகவும் இருக்குது. அது ஏஞ்சது யாருக்குமே தெரியாது, நம்ம வீக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். எனக்கு இப்போது டைமும் அவ்வளோவா இல்லை, பத்தாததுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேறு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.